அண்மை செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான அந்த மசோதா மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. என்ன விவரம்? மக்களவை தேர்தல் நடைபெறும் போதே மாநில சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடத்துவதற்காக ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற திட்டத்தை மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. இது தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி பின்னர் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு தற்போது அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற நடைமுறையை அமல்படுத்துவதற்காக பல்வேறு மசோதாக்களை தயார் செய்திருக்கிறது. 3 மசோதாக்கள் இதற்காக தயார் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த 3 மசோதாக்களையும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஒப்புதல் பெற்ற பிறகு இதை சட்டமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பலமுறை வலியுறுத்தியிருப்பது என்னவென்றால், ஒரே சமயத்திலே மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதன் மூலம் தேர்தல் செலவு குறையும். அது தவிர தேர்தல் விதிமுறைகள் காரணமாக அரசு பணிகள் அவ்வப்போது தடைப்படுவதும் நிற்கும். ஒரே நேரத்திலே மட்டும்தான் இந்த செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேர்தலுக்காக. அதே சமயத்திலே தேர்தல் விதிமுறைகளும் ஒரே நேரத்தில் மட்டும்தான் அமலில் இருக்கும். மற்ற நேரங்களிலே தடங்கள் இல்லாமல் அரசு பணிகள் தொடரலாம் என வலியுறுத்தி வருகிறார். ஆகவேதான் அரசு இந்த முயற்சியிலே தீவிரமாக இறங்கியிருக்கிறது. அடுத்த கட்டமாக இன்று அமைச்சரவையிலே ஒப்புதல் பெற்று இந்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அரசு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடர்பாக அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக எந்த விதமான செய்தியாளர்கள் சந்திப்பும் இல்லை என அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய முடிவுகள் குறித்து கேட்டபோது ஏதேனும் அறிவிப்பு வெளியிடப்படுமா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மிகவும் முக்கியமான இந்த விஷயம் குறித்து செய்தியாளர் சந்திப்பு எதுவும் நடத்துவதற்கு அறிவிப்பு வெளியிடுவதற்கு அரசு ஆயத்தமாகவில்லை. ஒருவேளை அறிக்கையாக வெளியிடுவதென்றால் பின்னர் அப்படி வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்திலே நேரடியாக அதை தாக்கல் செய்வதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும். அப்போது ஒரு நாடு ஒரு தேர்தல் தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகளை அரசு எடுக்கவிருக்கிறது என்பது தெளிவாகும். இப்போதைக்கு அடுத்த கட்டமாக மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்துக்கு மத்திய அரசு பெற்றிருக்கிறது. கணபதி, இந்த அமைச்சரவை ஒப்புதலுக்கு அடுத்ததாக இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே இதனை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது. ஒருவேளை இது தாக்கல் செய்யப்பட்டால் அடுத்ததாக இதனுடைய திட்டம் எதற்கெல்லாம் வகை செய்கிறது? அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு? நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. டிசம்பர் 20ஆம் தேதி வரை. ஆகவே இன்னும் ஒரு வாரம், அதாவது இந்த வாரத்துக்கு பிறகு அடுத்தபடியாக 5 வேலை நாட்கள் இருக்கின்றன. இந்த சமயத்துக்குள் நாடாளுமன்றத்திலே இதற்கான மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏனென்றால் தினமும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே கடும் அமளி ஏற்பட்டு வருகிறது. ஜார்ஜ் சோரோஸ் விவகாரம், அதானி குழும ஊழல் விவகாரம் என்று பல்வேறு விவகாரங்கள் காரணமாக கடுமையான மோதல். அதை தவிர குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் என பல்வேறு மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன. ஆகவே மசோதாக்களை இப்போது தாக்கல் செய்தாலும் அந்த மசோதாக்கள் மீதான விவாதம் நடத்தி ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. கணபதி, தொடர்ந்து நாம் பேசலாம். தற்பொழுது விசிக எம்பி ரவிக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே மத்திய அரசு அதனை தாக்கல் செய்வதற்காக ஆயத்தமாகி வருகிறது. உங்கள் முதல் பார்வை? அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருந்தாலும் அந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு பிறகு மாநிலங்களவைக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இது மக்களவையில் நிறைவேற்றப்படுவதற்கே வாய்ப்பு மிக மிக குறைவு. அவர்கள் இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக, குறிப்பாக அதானி தொடர்பான பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கட்சிகள் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம்.
அது மாநிலங்களவையிலே திரு தங்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்னைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக ஆளுகிற கட்சி செய்கிற ஒரு தந்திரம் என்றுதான் இதை நான் கருதுகிறேன். மக்களவைக்கு வந்தால் இதை நாங்கள் எதிர்ப்போம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 18வது மக்களவையில அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தான், பெரிதாக எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு கவனக்குறைவாக சற்று மெத்தனமாக இருப்பது போல் தெரிகிறது. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்பாக சார்பிலே நாங்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகளை வலியுறுத்தி வருகிறோம். இது இன்னும் ஆபத்தான செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை, எனவே அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் இது இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுடைய பாசிச செயல் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பதற்கு பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும். உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா தற்பொழுது அமைச்சரவையில் ஒப்புதல் ஆகியிருக்கிறது. அடுத்ததாக இந்த நடப்பு கூட்டத்தொடரில் அதனை தாக்கல் செய்வதற்காக மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது. ஏற்கனவே அமித்ஷா 2021 இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி பாக்குறீங்க? இது இந்த அரசின் இப்பொழுது இருக்கும் இந்த மக்களவையில் உள்ள நம்பர்களை வைத்துக்கொண்டு அவர்களால் நிறைவேற்ற முடியாது என்கிற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. அதனால் இந்த அரசின் கையில் இது இல்லை. என்றாலும் இதை கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற அந்த ஒரு திட்டம் எப்படி அடிக்கடி பேச்சு பொருளாக இருக்குமே ஒழிய இது நிறைவேற்றக்கூடிய நிலையில் இல்லை. அதனால் அதை எதற்கு கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். மற்றபடி இதை சீரியஸாக அவர்கள் கொண்டு வருகிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று, இந்த சட்ட திருத்தம் நிச்சயமாக நாட்டில் ஒரு முக்கியமான தேவையான விஷயம் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அப்பொழுது அதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு இதை கொண்டு வருவதனால் இவர்கள் என்ன இலக்கை அடைய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய 3 அடுக்குகளுக்கும் ஒரே மாதிரியான இந்த தேர்தல் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கிமைக்கு நன்றி சார். திமுக எம்பி அப்துல்லா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. 2029 தேர்தலுக்கு முன் சட்டத்தை அமல்படுத்த திட்டம் அப்படின்னு அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்நிலையில் நடப்பு கூட்டத்தொடரில் இதனை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது. நிறைவேறுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா? வணக்கம். நிறைவேற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்காக எந்த இலைக்கும் அவர்கள் செல்வார்கள். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறுகளை கடைபிடிக்கின்ற எந்த பண்பும் அவர்களிடத்தில் இல்லை என்பதை பலமுறை நான் பார்த்தாகிவிட்டது. நாம் கேள்விகள் கூட எழுப்பினோம். மத்திய அரசு ஒன்றும் நிலையான அரசு அல்ல. இதற்கு முன்பு குறுகிய காலத்தில் விபி சிங் ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சி என்று மத்திய அரசு கலைந்த வரலாறும் உண்டு. சரண் சிங் ஆட்சி என்று பல்வேறு முறை மத்திய அரசு குறுகிய காலத்தில் கலைந்த வரலாறும் உண்டு. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மீண்டும் என்ன செய்வீர்கள் என்று கேள்வி எழுப்பினோம். அதற்கான சரியான பதில்களும் இல்லை. இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றியே தீர்வது என்று கிளம்பி இருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நிறைவேற்றுவதற்கான சாத்தியங்கள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கி மிக்க நன்றி சார். தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கான முன்மொழிவை கொண்டு வரும்போதே நிறைய விஷயங்களை முன்மொழிஞ்சாங்க. இதனால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சில லிஸ்ட் போட்டாங்க. செலவு, நேரம் மிச்சமாகிறது, இந்த மாதிரியான நிறைய சாத்தியங்களை சொன்னாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.
நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டம் வைத்திருப்பதால் அந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. நடப்பு கூட்டத்தொடரிலேயே அதனை தாக்கல் செய்வதற்காக மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடப்பு கூட்டத்தொடரிலேயே மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது. 2029 தேர்தலுக்கு முன் சட்டத்தை அமல்படுத்த திட்டம் என்று அமித்ஷா ஏற்கனவே கூறியிருந்தார்.